ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டாணி மசாலா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் மார்னிங் பட்டாணி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஈவினிங் செய்கிறதுக்காக ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லாவே பட்டாணி நல்லா ஊறி இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. ஸோ பட்டாணி கூட உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் லைட்டாக உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நம்ம 3 விசில் வரட்டும் விட்டுக்கலாங்க. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா எண்ணெயில் கார்ன்ஃப்ளெக்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் இன்னொன்று ஓனரில் என்ன பண்ணலான்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஒரு தக்காளி அண்ட் வெங்காயமும் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கிறேன். அந்த இதுதான் பேஸ்ட்டு. அதையும் இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோன்னா நம்மளுக்கு தேவையான அளவு கரம் மசாலா அண்டு மஞ்சத்தூளையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் விட்டுருங்க. அந்த இது கூட நம்ம விசில் விட்டு எடுத்த பட்டாணி அண்டு உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் வதக்கிற மாதிரி வதக்கிட்டு அதை கொஞ்சம் மசிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதை கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரியும் இருக்கும். நல்லா எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே லைட்டாக சைட் பை நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. லைட்டாக ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. அதையும் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட்டாணி மசாலா எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொரிச்சு வச்ச கார்ன்ஃப்ளெக்ஸும் மேலே தூவிக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் அது மேலே நம்ம தூவிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வேணும்னா உங்களுக்கு இது மேலே கேபேஜ், அப்புறம் கேரட், அப்புறம் பீட்ரூட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.